indicate the sigma and pi bonds in the following molecules. So first என்ன கொடுத்திருக்காங்க C6H6. C6H6. C6H6 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா benzene. So benzene ஓட structure வந்து so this is benzene structure. உள்ள வந்து double bond இருக்கு. So இதுல எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு எத்தனை பை பாண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பென்சீன்ல இங்க என்ன இருக்கு இந்த இடத்துல எல்லாமே கார்பன். நெக்ஸ்ட் இந்த கார்பன் பாத்தீங்கன்னா 1 2 3 பாண்ட் இருக்கு இன்னொன்னு வந்து என்ன ஹைட்ரஜன். அப்போ எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு ஹைட்ரஜன் இருக்கு. கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் ஃபார்ம் ஆயிருக்க பாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிக்மா பாண்ட். இது வந்து என்ன பாண்ட் சிக்மா பாண்ட். இதுவும் சிக்மா பாண்ட். இங்க சிக்மா பாண்ட். அப்போ சிக்மா பாண்ட் பிட்வீன் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் எத்தனை இருக்கும் 1 2 3 4 5 6 இருக்கும். அப்புறம் சிக்மா பாண்ட் பிட்வீன் கார்பன் அண்ட் கார்பன். கார்பன் அண்ட் கார்பன் சிக்மா பாண்ட் அப்படின்றது என்னது இந்த கார்பனுக்கும் இருக்கிறது இந்த பாண்ட் சிக்மா. அதே மாதிரி இந்த பாண்ட் சிக்மா. ஸோ அந்த மாதிரி எத்தனை பாண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்மா பாண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பை பாண்ட் பிட்வீன் கார்பன் அண்ட் கார்பன் எத்தனை பை பாண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு பை பாண்ட் இது ஒரு பை பாண்ட் இது ஒரு பை பாண்ட். டோட்டலி ஹவு மச் பை பாண்ட் 3 பை பாண்ட் இருக்கு. ஸோ டோட்டலா ஹவு மச் சிக்மா பாண்ட் there is 12 sigma bond and 3 pi bond in benzene. நம்ம சிக்மா பாண்ட் கால்குலேட் பண்ணும்போது கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் ஃபார்ம் ஆகுற சிக்மா பாண்டையும் நம்ம எடுத்துக்கணும். கிளியர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க C6H12. ஸோ இந்த C6H12 பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்ட்ரக்சர் எழுதலாம். இது ஒன்று வந்து சைக்ளோஹெக்சேன். ஸோ சைக்ளோஹெக்சேன் எப்படி இருக்கு இதுதான் சைக்ளோஹெக்சேன். இங்க என்ன இருக்கும் இங்க C இருக்கு. ஸோ 6C இருக்கு. இங்க 1 2 பாண்ட் இருக்கிறதுனால இங்க என்ன இருக்கு H2. ஸோ CH2 எல்லா இடத்துலயும் வந்து CH2 பாண்ட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலா 6 கார்பன் இருக்கு ஹைட்ரஜன் வந்து 12 இருக்கு. இப்போ இந்த சைக்ளோஹெக்சேன்ல கார்பன் அதாவது சிக்மா பாண்ட் பிட்வீன் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னு டோட்டலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இங்க 2 சிக்மா பாண்ட். அப்போ இங்க 2 4 6 8 10 12. ஸோ டோட்டலா 12 சிக்மா பாண்ட்ஸ் பிட்வீன் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கு. அப்புறம் இதுல என்னது சிக்மா பாண்ட் பிட்வீன் கார்பன் அண்ட் கார்பன். ஸோ இந்த கார்பனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பாண்டு சிக்மா பாண்ட். சிங்கிள் பாண்டா இருக்கிறது சிக்மா பாண்ட். டபுள் பாண்ட் இருந்ததுன்னா ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட். அது எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. 6 சிக்மா பாண்ட். ஸோ டோட்டலா ஹவு மச் பாண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 18 சிக்மா பாண்ட்ஸ். there is no பை பாண்ட். இங்க டபுள் பாண்டே இல்லாதனால பை பாண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் இதுவே வந்து இன்னொரு இதுக்கு ஐசோமெரிசம் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கார்பன்ஸ் 1 2 3 4 5 6 கார்பன்ஸ் 12 ஹைட்ரஜன்ஸ் CH3. ஸோ இது என்ன ஃபார்முலா வருதுன்னு பார்த்தீங்கன்னா CnH2n வருது. CnH2n வந்து என்னது ஒரு அல்கீன். அப்போ இங்க என்ன வரும் CH3 CH2 அல்கீன் ஒரு டபுள் பாண்ட். இங்க CH2 இங்க 1 2 3 இருக்கு இங்க H. அப்போ டோட்டலா சிக்மா பாண்ட்ஸ் எவ்வளோ பை பாண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணணும்னா ஸோ how many இருக்கு 12 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பை பாண்ட் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க 12 CH பாண்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் சிக்மா கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 1 2 3 4 5. அப்போ கார்பன் அண்ட் கார்பனுக்கு வந்து எவ்வளவு பாண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ இதுல 5 கார்பன் சிக்மா பாண்ட் இருக்கு. பை பாண்ட் எத்தனை இருக்கு 1. ஸோ பை பாண்ட் பிட்வீன் கார்பன் அண்ட் கார்பன் இஸ் 1.
டோட்டலா எத்தனை பாண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 18. There is 17 sigma bonds and 1 pi bond. Next என்னது third one CH2Cl2. CH2Cl ஓட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா C, இங்க ஒரு H, இங்க ஒரு H, இங்க ஒரு இது ஒரு Cl, இது ஒரு Cl. So this is dichloromethane சொல்லலாம். இப்போ இதுல சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்ட் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சிக்மா பாண்ட் தான். இதுல பாத்தீங்கன்னா இதுவும் சிக்மா பாண்ட், சிக்மா பாண்ட், சிக்மா பாண்ட் அண்ட் சிக்மா பாண்ட். ஸோ டோட்டலா எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா there are 4 sigma bonds. 4 sigma bonds மட்டும் இருக்கு. Next fourth one CH2 double bond C double bond CH2. So இதோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா propene 1,2 diene. ப்ரோப்னா வந்து 1 2 3 கார்பன், ப்ரோப் 1,2. ஸோ இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் டபுள் பாண்ட் இருக்கு, செகண்ட் பொசிஷன்லயும் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ப்ரோப் 1,2 diene. இதுல எத்தனை பை பாண்ட் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா ஸோ இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட். நெக்ஸ்ட் பை பாண்ட் வந்து this is one pi bond and this is another pi bond. இப்போ சிக்மா பாண்ட் between கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா இதுல 2 4 சிக்மா பாண்ட் between கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் அண்ட் சிக்மா பாண்ட் between கார்பன் அண்ட் கார்பன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இது ஒன்று இது ஒன்று. ஸோ 2 சிக்மா பாண்ட்ஸ் between கார்பன் அண்ட் கார்பன். டோட்டலா there are 6 சிக்மா பாண்ட்ஸ். அப்புறம் பை பாண்ட் between கார்பன் அண்ட் கார்பன், பை பாண்ட். Pi bond between carbon and carbon is 2 pi bond. Total 6 sigma bond and 2 pi bonds. So next பார்த்தோம்னா fifth one is CH3NO2 nitromethane. Nitromethane இது வந்து CH, இங்க N டபுள் பாண்ட் O, இங்க டேட்டிவ் பாண்ட். இதை நம்ம என்ன சொல்லுவோம் டேட்டிவ் கோஆர்டினேட் பாண்ட். அதாவது இங்க இருக்கிற 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் இதுல இது கொடுத்து இந்த பாண்டிங் இன்வால்வ் ஆயிருக்கு. இது டேட்டிவ் பாண்ட். திஸ் இஸ் சிக்மா பாண்ட்ல இருந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ சிக்மா பாண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் 1 2 3 4, இங்க ஒன்று 5. நெக்ஸ்ட் இது ஒன்று 6. So 1 2 3 4, இது ஒன்று சிக்மா பாண்ட் 5 and 6. ஸோ 6 சிக்மா பாண்ட் இருக்கு. பை பாண்ட் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பை பாண்ட் இருக்கு. ஸோ நைட்ரஜன் ஆக்சிஜனுக்கும் ஒரு டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட் வந்து பை பாண்ட். ஸோ 1 பை பாண்ட். கிளியர். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க 6th one CHO. இது வந்து C டபுள் பாண்ட் O H அப்படியே எழுதலாம். இங்க இருக்கிற CHO இருக்குல்ல அது அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் NH. ஸோ NH எப்படி எழுதலாம், N இங்க H எழுதலாம். அப்புறம் CH, இங்க ஒரு H, இங்க ஒரு H. ஸோ இதோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா N-methyl formamide. N-methyl formamide. இதோட நேம். இதுல சிக்மா பாண்ட் பை பாண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ இந்த கார்பன் ஹைட்ரஜனுக்கு இங்க ஒரு சிக்மா பாண்ட், இங்க டபுள் பாண்ட்ல ஒரு சிக்மா பாண்ட், இங்க ஒரு சிக்மா பாண்ட், இங்க
இது sigma 1, sigma 1, sigma and sigma. So totally 3, 4, 5, 6, 7, 8. So there are 8 sigma bond. அப்புறம் pi bond எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் அண்ட் ஆக்சிஜனுக்கு மட்டும் இங்க ஒரு pi bond இருக்கு. 1 pi bond. So இதுதான் sigma and pi bond of this molecule.